யோசிச்சு பாரு உன்னுடைய பிரச்சனைக்கு காரணம் என்ன. Think and see, and what is the problem? தானியேல் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. Daniel chapter 3 verse 12, and Shadrach, Meshach and Abednego, and they got problem. என்ன அவங்களுக்கு வந்த பிரச்சனை என்ன? What is the problem to them? அவங்க ஆராதனை நல்லா ஆராதிக்கிறவங்க. And they have a better worship. அவங்களுக்குள்ள பிரச்சனையே ஆராதனைக்கு தான் பிரச்சனை. The reason is, or problem is, and they worship God. தானியேல் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Daniel chapter 3 verse 12. பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். எப்படி? இப்ப வேற ஒரு ஆராதனையே சொல்றான் ராஜா வந்து கமெண்ட் பண்றான். எல்லாரும் சிலையை வந்து வணங்குன்னு சொல்றான். பொற்சிலையை வணங்குங்கள். நடந்தது என்ன? இவங்க 3 பேரும் அதை ஆராதிக்கல. இவங்க யாரை ஆராதிச்சிட்டு இருக்காங்க? ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறார்கள். And these three served not, and they were serving the living God. உடனே ஜனங்கள்லாம் போய் சொல்றாங்க, நீர் உண்டு பண்ணின பொற்சிலையை அவர்கள் ஆராதிக்கவில்லை, அவங்க தேவனை தான் அவங்க ஆராதிக்கிறாங்க. And they are telling that, and they serve not the golden image, and thou hast set up, and they are saving their own gods. 17ஆம் வசனத்துல அவங்களுடைய அறிக்கை என்ன? And what is their confession in 17th verse? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். And our God whom we serve is able to deliver us. இவங்களுக்குள்ள பிரச்சனையே என்னன்னா ஆராதனை. And what is their problem? They worship. எவ்வளவு worship பண்றியோ அவ்வளவு உனக்கு போராட்டம் உண்டு. And how far you worship, and to that extent you will receive problems. நல்லா புரிஞ்சுக்கங்க. அதனால நீ worship பண்ண கூடாதுன்னு இல்ல, நீ இன்னும் ஏறி மிதிக்கணும் அவனை. It doesn't matter that you should not worship him, and you have to stamp on his head. நல்லா புரிஞ்சுக்கங்க. Understand well. தண்ணீர் முழங்கால் அளவு இருக்கும் பொழுது நீ நீச்சல் அடிக்கணும்னு அவசியம் இல்ல, நீ அழகா நடந்தே கிராஸ் பண்ணி போயிடலாம். When the water is on your knee level and there is no need to swim, and you can easily cross. தண்ணி உன் தலை கழுத்துக்கு மேல வருதுன்னா நீ நீச்சல் அடிக்கணும். And when it is coming near the neck, and surely or certainly you must swim. போராட்டம் அதிகரிக்கும் பொழுதுதான் நீ இன்னும் தேவனை அதிகமா ஆராதிக்கணும். When the conflict increases, and you have to worship him more. இவங்களுக்குள்ள சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தூக்கி அக்கினி சூளையில தூக்கி போட்டான். And Shadrach, Meshach and Abednego, and they cast him into fire. 7 மடங்கு அக்கினி சூளை. And it was the furnace for 7 times. இதுக்கு காரணம் என்ன? And what is the reason? அவங்க செஞ்ச தப்பு தான் என்ன? And what is the mistake they committed? தேச துரோகம் பண்ணிட்டானா? And did they was the break? இல்ல கஜானால ஏதாவது திருடிட்டானா? Or did they taken anything from the guru? இல்ல ராஜாவுக்கு விரோதமா ஏதாவது பேசிட்டாங்களா? Or did they speak anything evil? ஒண்ணும் இல்ல. Nothing. தேவனை ஆராதிக்கிறான், அவன் சிலையை ஆராதிக்கல. And they are worshiping God, and they worship not the idols. அருமையான தேவனுடைய ஜனமே, நீ எவ்வளவு worship பண்றியோ அவ்வளவு உனக்கு போராட்டம் உண்டு. Dear child of God, and however you worship, and to that extent you will receive the conflicts. அந்த worship நிமித்தம் தான் இந்த பிரச்சனைகள் பிசாசு கொண்டு வரான். And these problems are encountered by the devil because of the worship that you worship you. ஏன்? Why? நீ worship பண்ணிட்டேனா 7 மடங்கல்ல 70 மடங்கு அக்கினி சூளையை நீ கடந்து போய்டுவ. If you worship and not 7-fold of this fiery furnace, and you may even cross 70-fold of this fiery furnace. நீ அக்கினியில் நடந்தாலும் நீ வேகாதிருப்பாய்னு வாக்குத்தத்தத்துக்கு அவன் கையில் நம்ம கையில இருக்கு. And your promise is given in our hands, even thou may walk in fire, and thou shalt not be consumed. நீ சுலபமா ஆராதிக்க தீயையும் தண்ணீரையும் கடந்து போய் செழிப்பான இடத்துல போய் சேர்ந்துருவ. When easily when you worship God, and you will cross over the waters and fire, and you will go into the prosperous place. அதனால தான் உன்னை ஆராதிக்க விடாம தடுக்கறான். And so he is hindering you not to worship him. இது தெரியாம நீ 10:45க்கு வர்ற. And without knowing that you are coming by 10:45. நீ 8:40 8:55க்கு நீ உட்கார்ந்து பிரைசிங்லயே உன்னை worship ஸ்டார்ட் பண்ணிடணும். By 8:55 you must stand here, must stay here, and you must start your worship session. உன் வீடு ஒரு ஆராதனை ஸ்தலமாய் மாறணும். Your house must be the worship tent. உன் ஆபீஸ்ல ஒரு prayer டைம் உனக்கு இருக்கணும். In office, and you must have the prayer time. உன் கம்பெனில ஒரு prayer room வை. In the company you must set up the prayer room. நீ தேவ சமூகத்துல நீ எப்பொழுதும் இரவும் பகலும் தேவனை நோக்கி நீ ஆராதிக்கணும். Day and night you must worship him in the presence of God. நடந்தது என்ன பிரியமானவர்களே? What happened, you beloved? அக்கினி சூளையிலே இவர்கள் ஆராதிக்கிற தேவன் கூட உலாவ ஆரம்பித்தார். And the Lord who was worshiping started to move around them in the fiery furnace. அவர்கள் ஆராதிக்கிற தேவன் அவர்களை விடவில்லை. And the Lord they worshiped and did not deliver them up. நீ இரவும் பகலும் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? And they asked a question, and the Lord rescued you who worship him day and night. நிச்சயமாய் தப்புவிக்க வல்லவர். And surely he is well able
able to rescue us. இதே அனுபவம் தானியேலுக்கு நடந்தது. And the same thing was happened to Daniel. அப்ப ராஜா வந்து கேட்ட கேள்வி என்ன? I know what was the question asked by king. தானியேல் 6:20 பார்க்கும் பொழுது, when you look into Daniel chapter 6 verse 20, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? O Daniel, the servant of the living God is thy God, whom thou servest continually, able to deliver நீ thee from எவ்வளவு lions. ஆராதிக்கிறையோ அவ்வளவு சிங்கங்களின் வாய் கட்டப்படும். And however you worship, and to that extent the mouth of the lions will be எவ்வளவு shut. ஆராதிக்கிறையோ அவ்வளவு அக்கினியின் உக்கிரத்தை நீ அவிப்பாய். And to the extent you worship him, to that extent you will quench the violence of fire. நல்லா ஆராதிக்கணும். You must worship him well. உலக மனுஷனை பாருங்க, நடு ரோட்ல குதிக்கிறான், சட்டை போடாம போறான், பச்சை கலர் கட்டிக்கிறான், கருப்பு கலர் கட்டிக்கிறான், இருமுடி எடுத்துக்கிறான், என்னெல்லாமோ பண்றான். அவன் பண்றத பாத்தீங்கன்னா உடம்பெல்லாம் கித்திக்கிறான், கிழிச்சுக்கிறான், தொங்குறான், காவடி பறக்கும் காவடின்னு தொங்குறான். நம்ம ஆளுக்கு பறக்கும் காவடியா ஒரு 1/4 மணி நேரம் பவனின்னா என்னது பவனியா இன்னைக்கு ஐயோ தெரியாம வந்துட்டேன். And see the worldly men, and they were coming in the saffron and black and the green garments, and they were tying up themselves using the pins and needles, and they pricking them, and they were doing certain things for the idols. But when our people for 15 minutes they could not go for the procession. உலகத்து மனுஷன் எவ்வளவு உலக காரியங்களுக்கும் விக்கிரகங்களுக்கும் தங்களை வர்ஷிப் பண்றாங்க தெரியுமா? And you know the worldly people how they are giving importance for the worldly idols, and they were worshipping it. நீ நல்லா ஆராதிக்கணும். You must worship him well. எவன் ஆராதிக்கறானோ இல்லையோ நீ தேவனை நல்லா ஆராதி. Any may worship, that doesn't matter, but you must worship God well. யாரு முழங்கால நின்னா என்ன, நீ உட்கார்ந்தானே நீ முழங்கால நில்லு. And any may stand on knees or not, but you must stand on knees. நாங்கலாம் பாஸ்டர்ஸ் ரூம்ல ஒரு நாள் நைட் நான் தங்கி இருக்கும்போது ஒரு பாஸ்டர் முழங்கால நின்னு தான் பைபிளை படிச்சாரு. One day when I was standing in pastor's room, I saw one pastor and on knees and was reading the Bible. தூங்கிட்டு இருக்கிற பாஸ்டர்ஸ் தூங்கிட்டு இருக்காங்க, புறப்பட்டு இருக்கிற பாஸ்டர்ஸ் புறப்பட்டு இருக்காங்க, கதடிச்சிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. அவர் முழங்கால நின்னு பைபிள் படிக்கிறார். அதான் அவருடைய பிராக்டீஸ். அப்படிதான் வச்சிருக்கான். But who was getting ready for the meeting, and they are getting ready, and they were sleeping, but he had a practice to read the Bible or standing on knees, and he was standing on knees and reading the Bible. Worship பண்றதுக்கு வெட்கப்படாத. And don't feel shame to worship him. கை வைத்த வெட்கப்படாத. And don't feel shy to lift up your hands. கர்த்தருக்காக எதையாவது செய்தா அதை வெட்கப்படாம நீ செய். If you want to do something for the sake of the Lord without feeling shame or shy, you must do for the sake of the Lord. உன்னை மத்த சபகாரன் பாத்துருவானோ, ஃப்ரெண்ட் பாத்துருவானோ, அப்படிலாம் நீ கவலையப்படாத. And don't feel or don't care that my friend may see. ஒரு நாள் எல்லா உலகமே பார்க்கும் சிங்காசனத்துல நீ இயேசுவோடு இருப்பதை. Not one or the other day, and they will see unto you that you are seated on என் நாமத்தின் நிமித்தம் ஒருத்தன் வெட்கப்பட்டால் நான் அவன் நிமித்தம் வெட்கப்படுவேன் கர்த்தர் சொல்றார். If one feel ashamed for the sake of my name, and I feel shame of him. நீ விசுவாச வீரன். You are the warrior of நீ faith. அக்கினியின் உக்கிரத்தை அவிக்கணும். And you must quench the violence of fire. நல்லா ஆராதிக்கணும். You must pray worship him. நான் 14 வயசுல ரட்சிக்கப்பட்டேன். I was saved in the year 14. காதிருப்பு கூட்டத்துல எல்லாம் அப்படியே சும்மா செப்பம் மாதிரி இருக்கும். Dress எல்லாம் வேர்த்து விறுவிறுத்து அப்படியே வெளியே எந்திச்சாலே இடமெல்லாம் நனைஞ்சு போய் தான் எழும்புவோம். And there's a tarrying meeting when I was filling in spirit, and I will get sweat, I could not get up even. பாட்டுக்கார சிஸ்டர் வீட்டுக்கு வந்து 3வது பாட்டு முடிஞ்சு நான் ஆவில் நிறைய கொண்டு வர வரைக்கும் நீ சும்மா உட்காரணும்பாங்க. And the singer sister, you must, when you visit the house, tell me until I end up the 3rd song, you must sit silently. நான் உள்ள வரும்போது ஒரு 5 பேர் வந்தோம். When I come inside, the 5 will come. அவங்க எல்லாம் என்னோட பெரியவங்க. And they were elder to me. நல்ல போஸ்டிங்ல உள்ளவங்க. And they were in good posting. ஆனா 5 பேரும் புது வண்டிங்க. And the 5. எங்களை லீட் பண்ணவர் ஹை ஸ்பீட் இன்ஜின். And the one who was leading me was high speed engine. ஆமா. சரியா ஆவில் நிரம்புவோம். பாட்டுக்கார சிஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டு ஏசுவாங்க. இந்த பாரு 3வது பாட்டு முடியற வரைக்கும் இந்த ஆவி நிறைவு கத்துறது, கை தட்டுறது, முழங்கால் நிக்கிறதெல்லாம் வேண்டவே வேண்டாம். எனக்கு பயங்கர டிஸ்டர்பா இருக்கு உங்களால. நீங்க 5 பேரும் பண்ற சேட்டை பயங்கரமா இருக்குமா. And you all 5 are doing the naughtiness and could not control until the 3rd song gets over, and you should not fill in spirit, it is disturbing me. இவங்க என்னதான் சொன்னாலும் சரிக்கா நான் இல்ல அவர்தான் கத்திட்டாரு, அவர்தான் ஆவில அனுப்பிட்டாரு, நான் இனிமே அமைதியா இருப்பேன்னு சொல்லுவேனே தவிர 2வது பாட்டுலயே சூடாயிடும் எல்லாமே. I used to tell that, and I will keep silent, and they were filling in spirit by the 2nd song, and I will become hot. அப்ப தமிழ் பாட்டு முதல்ல இருக்கும், மலையாள பாட்டு தான் கடைசில இருக்கும். அதனால ஹிட் ஹை ஸ்பீடா இருக்கும். And Tamil song will be the first, and Malayalam song will be the second, so it will be so hit. வாரம் இதான் ஏச்சி, இதே தான் நாங்களும் விட மாட்டோம். And every week, and we will not leave, and we will fill in spirit. ஆராதிக்கும் பொழுது ஒரு ரத்தம் சூடு ஏறணும். கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது சும்மா தூங்கு மூஞ்சி மாதிரி சோம்பேறி மாதிரி ஒரு விரல்ல கை தட்டிட்டு உட்கார்ந்து நீ பரலோகத்துக்கே போக மாட்ட. When you are worshiping and glorifying him, and you must blood must become hot. ஓசையுள்ள கைத்தாளத்தோடு கர்த்தரை துதியுங்கள். And you have to worship him the Lord with the songs and bells. சண்டே ஸ்கூல்ல நீ பாடத்தை சொல்லி கொடுக்கறியோ இல்லையோ, அவனுக்கு முழங்கால் போட சொல்லி கொடுங்க, அவனை பைபிள் கொண்டு வரதுக்கு சொல்லி கொடு, கூட்டத்துல கண்ணம் மூட சொல்லு, கூட்டத்துல பிரசங்கத்தை கவனிக்க சொல்லு. வேற ஒண்ணு நீங்க பெரிய சாதனை எல்லாம் சொல்லி கொடுக்க வேணாம். அஸ்திபாரமே இல்ல. இவன் +2 படிச்சிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டானே என்ன பிரயோஜனம்? Whether you are teaching the lesson doesn't matter, you must make them practice, read the Bible, to stand on knees, clap the hands, and after finish +2 if he is going away, and there is less matter for him.
நான் சொல்றது தப்பா சரியா? பேஸ் அஸ்திபாரத்தை கரெக்ட் பண்ணு. And you must correct their base, that is foundation. அவன் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் கண்ணை மூடணும். And our children நல்லா worship பண்ணணும். And they must worship well. கர்த்தரை துதிச்சு பாடணும். And they must sing praises unto God. அதுதான் நம்முடைய ஜெனரேஷனை நம்ம எப்படி கொண்டு வரோம்? ஃபியூச்சர் ஜெனரேஷனை ஸ்பிரிச்சுவலா கொண்டு வரோம். And that's what we are bringing our future generation in a spiritual level. கண்களை மூடுவோம் அப்படினா எல்லாம் கண்களை மூடிடணும். Close your eyes, everyone must close their eyes. கை வைத்தணும். And lift up the hands, everyone will lift up the hands. இவன் ஸ்கூல்ல மாடு மாதிரி அடிச்சு போடுவான். நம்ம அதெல்லாம் விட்டுட்டோம்னு வெச்சுக்கோங்களே. நம்ம இப்ப அதெல்லாம் விட்டுட்டோம். அப்படி இருக்கும்போது நம்ம பிள்ளைகளை தெய்வீகத்துல ட்ரெயின் அப் பண்ணணும். And we have to train up our children in divine life. இங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ யார் அவனுக்கு சொல்லி கொடுத்தா? And who taught this Shadrach, Meshach and Abednego? தானியேலுக்கு யார் சொல்லி கொடுத்தது? And who taught this Daniel? அவங்க தேவனை நேசிச்ச அந்த நேசம் அவங்க இரவும் பகலும் தேவனை ஆராதிச்சாங்க. The love they loved God had made them to worship him day and night. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. நம்முடைய போராட்டங்களுடைய ஒரு காரணம் நாம் பண்ணுகிற ஆராதனையின் நிமித்தமாக. The one reason for our conflict is the worship that we serve and worship him. உன்னுடைய சரீரத்தை நீ ஒப்புக்கொடு. Submit your body. ஜீவ பலியாய் ஒப்புக்கொடு. அதுவே புத்தியுள்ள ஆராதனை என்று ரோமர் 12:1 சொல்லுகிறது. In chapter 12:1 of Romans it is telling that you have to submit yourself as a living sacrifice, and that is the knowledge of worship him.